சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டகாசம். சூரியன் உச்சமா இருக்கிறார். இந்த அஷ்டமச்சனி கதையெல்லாம் விட்டுருங்க. அப்படியே மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகுகேது பேச்சிலிருந்து இந்த அஷ்டமச்சனி வேலையே செய்யாது. உங்களுக்கு அஷ்டமச்சனி வேலை செய்யறது முதல்ல ஒரு 40 நாள், பின்னாடி ஒரு 3 மாசம், அவ்வளவுதான். இடையில ஒரு 1.5 வருஷம் ரொம்ப நல்லாவே இருக்கும். கோச்சார வேதையின் அடிப்படையில் அஷ்டமச்சனி சிம்மராசிக்கு இல்லவே இல்லை. இந்த மாசம் ஒரு 4 மாசம் 4 வாரம் சித்திர மாசம் முழுவதும் உங்களுடைய சூரியன் வலுவாக இருக்கிறார். சூரியனுக்கு சனி பார்வை இல்லை. சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் மட்டுமே நீச்சம் என்பது ஒரு நிலையில மைனஸ் தான். இருந்தாலும் ராசிநாதன் உச்சமடையும் போது தைரியம் நல்லா இருக்கும், நல்ல சிந்தனைகள் வரும், மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். எது எப்படி என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தன்மைகள் பண்புகள் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நேரத்தில் சந்திரனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்குது? 3, 4, 5 என்ற இடங்கள்ல இருக்குது. இந்த 3, 4, 5 இடங்கள்ல அவர் குருவின் பார்வையில் வர்றாரு. தானே சுக்கிரனுடைய வீட்டில் ஒளித்தன்மையோடு பௌர்ணமி அமைப்புகள் இருக்கிறார். ஆகவே முயற்சிகள் பலிக்கும், நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் உதவி செய்யாதவர்கள் தேடி வந்து உதவி செய்வார்கள். நீங்களே அடுத்தவர்களுடைய உதவிகள் தேவையில்லை என்கின்ற அளவிற்கு நன்றாக இருப்பீர்கள். 5ஆம் இடத்திற்கு அவர் போகும்போது புத்திரர்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த தொல்லைகளை விளக்குவார். புத்திரர்கள், கல்யாணம் ஆகாத இளம் வாலிபர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கிறது. உங்க முயற்சிகளுக்கு ஏற்றாற் போல ஒரு நிலையில அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக செயல்படும். ஆகவே பெரிய கஷ்டங்கள் பெரிய சோகங்கள் எதுவும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடையாது. ராசிநாதன் உச்சத்தில் இருப்பது என்பது உண்மையில ஒரு கிஃப்டான ஒரு அமைப்பு எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும். 8ல் சனி இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த மே மாசம் வந்தவொடனே 7ஆம் இடத்துல ராகு வந்துட போறாரு. சனி 8ல் இருந்தாலும் குருவோட வீட்டில் இருக்க போறாரு. பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. சிம்மத்திற்கு நல்ல வாரம். உண்மையிலேயே ராசிநாதன் உச்சமாக இருக்கக்கூடியது. சித்திர மாசம் எப்பவுமே சிம்மராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்காது. நல்லா இருக்க போறீங்க. எல்லாம் நல்ல அருமையான வாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு.